ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, 2வது வீட்டுல சூரியன் கேது சம்பந்தம், சுக்கிரன் அந்த கிரக சேர்க்கை வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. எப்படி அப்படின்னா, தனஸ்தானத்தை வலுப்படுத்தி கொடுக்க போகுது. தனஸ்தானத்தை வலுப்படுத்துது அப்படின்னாவே பேச்சால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது, ஈர்ப்பது, முதலீடுகளை ஈர்ப்பது, வருமானத்தை பெருக்குவது, கன்சல்டேஷன், புரோக்கரேஜ் இது எல்லாமே கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்ச்சி, அதாவது பேச்சால் எழுப்பு. தனஸ்தானத்தில் சுக்கிரன் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சின் மூலியமாக வருமானம். அதே போல முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியது. திருமணம் சம்பந்தப்பட்ட தனக்குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு வரும்பொழுது, அதில் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்கி கொடுப்பது, மாங்கல்ய ஸ்தானத்தை வலுப்படுத்துவது, திருமணம் செய்வதற்குண்டான காலங்கட்டளை பெறுவது, வணிகர்கள் நல்ல லாபங்களை பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டம். அதே போல மார்க்கெட்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுக்கிரன், கேது, சூரியன் எல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய திறமைகளை வெளிப்படுத்துவது எப்படி அப்படின்னு ஒரு டைட்டிலே போடலாம். ஸோ அதனால அந்த மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஊடகம், பேச்சு, அதே போல வங்கி தொடர்பான விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக